ஓகே. ஸோ ஐபிஓ அப்படின்னாலே எடுத்தோடனே பெரிய ப்ராஃபிட் வரும். ஓகே. இன்னைக்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ நாளைக்கு எனக்கு ஐபிஓ கிடைச்சிச்சு அப்படின்னு வைங்களேன். ஸோ எடுத்தோடனே 100% 200% வந்து அப்ல போயிடும். அப்போ நான் பெரிய ப்ராஃபிட் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி பீப்பிள் திங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த திங்கிங்கில் தான் அவங்க அப்ளையும் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஓனா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே. ஐபிஓனா என்ன, அதில் என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, தென் அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும். வர்ற ஐபிஓ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு கிடைக்கிற ஐபிஓ எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் முடியும்னு சொல்ல முடியாது. ஓகே. அதுக்கு 2 3 எக்ஸாம்பிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஓகே. ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஓனா என்ன? அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்டரி மார்க்கெட்னா என்ன? இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கல. ஓகே. அந்த பக்கம் ஒருத்தர் விற்கிறாரு. ஓகே. இப்போ நான் வாங்குறேன் அப்படின்னா ஒருத்தர் விற்கணும். ஓகேங்களா? ஸோ அவர்ட்ட தான் நான் அத வாங்குறேன். இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்க பை பண்றேன். அதாவது இருக்க ஸ்டாக்க. ஓகே. டிசிஎஸ், விப்ரோவோ இல்ல ஏதோ ஒண்ணு. நான் ஸ்டாக் பை பண்றேன் அப்படின்னா, இன்னொரு சில ஒருத்தர் விக்கணும். அப்பனா தான் அத வாங்க முடியும். ஓகே. இதான் வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது. பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா, அதான் ஐபிஓ. அந்த கம்பெனி இன்னும் வரவே இல்ல. ஆனா அந்த ஸ்டாக்க நீங்க வாங்குறீங்க. அப்ப நான் யார்ட்ட இருந்து வாங்க முடியும்? அந்த கம்பெனி லிஸ்ட் ஆனா தான் அத யாராவது வாங்கி வச்சிருப்பாங்க. நான் விக்கிறேன் அப்படின்னு அவங்க வாங்குவாங்க. இல்ல அவங்க வித்தாங்கன்னா நான் வாங்குவேன். ஓகே. இந்த மாரி ஒரு இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருந்து வாங்குறது செகண்டரி மார்க்கெட். ஸோ கம்பெனி லிஸ்ட்டே ஆகலை அப்படின்னா அங்கே இன்வெஸ்டே இருக்க மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக அந்த கம்பெனிலேருந்து நான் வாங்குறேன். ஓகே. அதான் வந்து பிரைமரி மார்க்கெட். அதான் ஐபிஓன்னு சொல்கிறோம். ஸோ ஐபிஓன்றது ஒன்றுமே இல்லை. இன்வெஸ்ட் யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக அந்த கம்பெனியே ஓப்பனாக அவங்க ஷேர் வந்து பப்ளிக் கொடுப்பாங்க. ஓகே. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்றத ஐபிஓன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஓன்றது இதுதான். செகண்ட் திங், என்னென்ன டைப் ஆஃப் ஐபிஓ இருக்கு அப்படின்னா 2 டைப் ஆஃப் இருக்கு. மெயின் போர்டு, இன்னொன்று வந்து எஸ்எம்இ போர்டு. எஸ்எம்இ ஐபிஓ. மெயின் போர்டு ஐபிஓ அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம். இப்போ இந்த பேடிஎம்மாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஓகே, மகேந்திரன் மகேந்திரா. ஸோ இவங்களாம் லிஸ்ட் ஆகும்போது ஆல்ரெடி அவங்க பெரிய கம்பெனி, கேபிஆர் மில்ஸ். ஓகே. இவங்கலாம் வந்து ஆல்ரெடி பெரிய கம்பெனிஸ். ஆனால் இதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க எப்படி சொல்கிறது, இதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்றதால அவங்க உள்ளே வராங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மெயின் போர்டு ஐபிஓவாக உள்ளே வருவாங்க. எஸ்எம்இ அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்மால் என்டர்பிரைஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே. அந்த மாதிரி எஸ்எம்எம்இன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே சின்ன சின்ன கம்பெனிஸ். ஓகே. ஸோ அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னா, மேபி அவங்களும் இனிமேல் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு ஃபண்ட் இல்லாமல் நான் ஃபண்டை நான் கெதர் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்றக்காக உள்ள வரலாம். ஓகே. சிம்பிளாக ஆல்ரெடி பெரிய நிறுவனமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து மினிமம் ஐபிஓ. இல்லை சின்ன சின்ன நிறுவனமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அங்கே இருக்கும். நான் காட்டுறேன். ஓகே. எப்படி அப்ளை பண்ணுறது நான் காட்டுவேன். அப்போ அதை நான் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஐபிஓ வாங்கும்போதே அங்கேயே இருக்கும். இது என்ன ஐபிஓ அப்படின்றது அங்கேயே இருக்கும். ஓகே. மொத்தமே 2 டைப் ஆஃப் ஐபிஓ தான். ரைட். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, எப்படி நான் வந்து அனலைஸ் பண்ணுறது? ஒரு ஐபிஓ இருக்குது அப்படின்னா, அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஹுண்டாய் வந்தது. ஓகே. ஹுண்டாய் வந்தது. அதுக்கு முன்னாடி டிசிஎஸ், டாடா டெக்னாலஜி வந்தது. அதுக்கப்புறம் பேடிஎம் வந்தது ரீசெண்டாக. ஸோ இந்த மாதிரி ஐபிஓலாம் வந்தது. நான் சொல்கிறது ஒரு 2, 3 இயர்ஸ் பேக். ஓகே. இப்போ ரீசெண்டாக +2, 3 இயர்ஸ் பேக்கில். ஸோ இந்த மாதிரி ஐபிஓலாம் வந்தது. ஸோ இந்த ஐபிஓ நான் வாங்க போகிறேன் அப்படின்னா, நான் எப்படி வாங்குறது? எப்படி வாங்குறது அப்படின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா டிமேட் அக்கவுண்ட்லயே வாங்கலாம். ஆனா எப்படி நான் அனலைஸ் பண்றது? இது ஓகே தானா? இத நான் வாங்கலாமா? வேணாமான்னு எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னா, அதுக்கு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஆர்எச்பின்னு சொல்லுவோம். டிஆர்எச்பி அப்படின்றது செபியோட சைட்லயே இப்போ ஒரு ஐபிஓ வர்றாங்க அப்படின்னா, அவங்களோட மொத்த டீட்டெயிலையும் அங்க குடுக்கணும். ஒண்ணு விடாம. ஓகே. மொத்த டீட்டெயிலும் அங்க குடுக்கணும். ஸோ அங்கேயே உங்களுக்கு அந்த ஐபிஓ பிரைஸ் என்ன? எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்றாங்க? அதோட வேல்யூ என்ன? லாட் சைஸ் என்ன? இந்த கம்பெனி என்ன? அவங்களோட ஹிஸ்டரி என்ன? எதுக்காக உள்ள வராங்க? இத பத்தின மொத்த டீட்டெயிலும் வந்து டிஆர்எச்பில இருக்கும். ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க சிம்பிளா கூகுள் போயிட்டு, இப்போ ரீசென்ட்டா வந்து ஹுண்டாய் வந்தது இல்லையா? இப்போ நான் ஹுண்டாய நான் செக் பண்றேன். ஓகே. ஹுண்டாய் டிஆர்எச்பி. ஓகே. அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இங்கே இந்த ஒரு பிடிஎஃப் மாரி டவுன்லோட் ஆகும். அத நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில கிட்டத்தட்ட பாருங்க 436 பேஜஸ் இருக்கு. ஸோ இதில ஹுண்டாய் பத்தி இதில எல்லா டீட்டெயிலும் இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே இங்க இருக்கும். நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். தேவையான டீட்டெயில. ஓகே. பார்த்துட்டு இந்த இவங்களோட பர்ப்பஸ பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அதாவது இவங்களோட ஐபிஓ வந்து டவுன்ல போகும், அப்ல போகும். அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட். இல்ல இது வந்து 400 பேஜ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்னா, இன்னொரு சைட்ல வந்து இத வந்து ஷார்ட்டா போட்டுருப்பாங்க. ஓகே. தேவையான டீட்டெயில் மட்டும் எடுத்துட்டு, ஆ ஷார்ட்டா போட்டுருப்பாங்க. அதான் வந்து சிட்டோகார்ப்ன்னு சொல்லுவாங்க. சிட்டோகார்ப்ன்றது ஒரு சைட்டு தான். ஓகே. நீங்க சேம் அதே மாரி இங்க இருக்கு பாருங்க. நானே போட்டிருக்கேன். Hyundai IPO சிட்டோகாஃப்ன்னு இருக்கா? அத நீங்க கிளிக் பண்றீங்க அப்டின்னா, சிட்டோகாஃப்ன்றது ஒரு வெப்சைட். ஓகே. அங்க வந்து
ஐபிஓ டேட்டு, ப்ரைஸு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அங்கே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கம்பெனிமோ அந்த கம்பெனி நேம் போட்டு சிட்டி ஆஃப் சிட்டின்னு போடுங்க. உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே அவ்வளோ இன்டெப்த்தாக இல்லாட்டாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நீ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியுமே இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதில் போட்டுருவாங்க என்னென்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம். ரைட், இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த Hyundai ஐபிஓ வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுன்றது பார்க்கலாமா? ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, Hyundai மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். லிஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. இது ரொம்ப பெருசு. நான் தான் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு வந்து வர்ற ஐபிஓ எல்லாருமே உங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் முடியும்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். அதே மாரி தான். இது பாருங்க கிட்டத்தட்ட 200 கிட்டத்தட்ட 10% ஓகேங்களா? 210 கீழ போயிருச்சு. கிட்டத்தட்ட 10% வந்து லாஸ்ல இருக்கு. இன்னமும் லாஸ்ல தான் இருக்கு. இந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணல இன்னுமே. ஓகே, கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. இதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகுமான்றது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அது பார்த்தா தான். ஸோ இந்த மாரி தான். வர்ற ஐபிஓ எல்லாமே இந்த மாரி ஐ மீன் டவுன்லயும் போலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம். ஓகே, அதுக்கும் சில எக்ஸாம்பிள் இருக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த மாரி தான் ஐபிஓன்றது. ஓகேங்களா? கிடைச்சா தான் உண்டு. நீங்க அப்ளை பண்றது ஓகே. எல்லாரும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி வர்ற ஐபிஓ வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் ஆகுன்றது சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த மாரி ஆ டிஆர்எஸ்பி கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சிட்டா வெப்சைட்ல வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல் எல்லாமே உங்களுக்கு போதுமான டீடைல் அங்கேயே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ரைட்? ஸோ 4த் திங் எலிஜிபிலிட்டி ஃபார் ஐபிஓ. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். உங்க டிமேட் அக்கவுண்ட் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனுக்கு வந்து ஒரு ஐபிஓ தான். இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில பீப்பிள் திங்க் பண்றாங்க, ஒரு டிமேட் அக்கவுண்ட்ல வச்சு நான் வந்து ஆ எப்படி சொல்றது? நெறைய ஐபி வந்து நான் வாங்கிருவேன் அப்படின்ற மாரி. அப்படி கிடையாது. உங்களோட ஒவ்வொரு டிமேட் அக்கவுண்ட்மே நீங்க எத்தன டிமேட் அக்கவுண்ட் அதாவது அலைஸ் ப்ளூ, ஜெரோதா, அப்ஸ்டாக் நீங்க எங்க வச்சிருந்தாலும் சரி, உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து உங்களோட ஒரு பான் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பான் கார்டுக்கு வந்து ஒரு ஐபி மட்டும் தான் குடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு கவுண்டிங் மட்டும் தான் குடுப்பாங்க. ஸோ அதனால ஒரு பேன் தான் நீங்க ஒண்ணு தான் வாங்க முடியும். இதே உங்க அப்பா பேர்ல, அம்மா பேர்ல வந்து வேற டிமேட் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நெறைய வாங்கிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்றது டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். அதுல உங்களுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கவுண்ட்க்கு ஒரு ஐபிஓ மட்டும் தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கும். அதுக்கு மேல வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, சிம்பிள். உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல கரண்ட்டா இப்ப நீங்க போனா கூட இது என்னோட டிமேட் அக்கவுண்ட். Xero தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ அதுல இங்க வந்து பிட்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, பிட்ஸ்ன்ல போனீங்க அப்படின்னா, இங்க இப்போ கரண்ட்டா வந்து என்னென்ன ஐபிஎல் அவைலபிளா இருக்கு அப்படின்றது இங்கேயே காட்டும். ஓகே, இதெல்லாம் க்ளோஸ்டு. இப்போ கரண்ட்டா டிசிசி, ஜங்கிள் ஜாம்பு, விஎம்எம், ஓகே, சாய் லைஃப் இந்த மாதிரி ஐபிஎல் வந்து இனிமேல் லிஸ்ட் ஆக போகிறாங்க. ஓகே, அவங்க எப்போ லிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்றது இங்கே இருக்கும். அவங்களோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது இங்கே இருக்கும். மினிமம் அமௌண்ட். ஓகே, இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, டேரெக்டாக அப்ளைன்னு கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ ஐடி என்ன இப்போ இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க்கை நீங்கள் அட்டாச் பண்ணீங்களோ அந்த பேங்கோட யூபிஐ ஐடி அதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு 600 தான் வந்து ஒரு லாட்டு. இப்போ நான் 550 வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஒரு லாட் மட்டும் தான் வாங்க முடியும். இல்ல 2 லாட் வாங்கிறமாலும் வாங்கிக்கலாம். 600 பதிலா நான் 1500 குவான்டிட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. வாங்கிட்டு நீங்க சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 1,09,200 உங்களோட அக்கவுண்ட்ல வந்து லாக் பண்ணிருவாங்க. அந்த அமௌண்ட்ட நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. அத வந்து நீங்க எடுக்கவோ, போடவோ முடியாது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து லாக் ஆயிரும். இந்த ஐபிஓ வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள். நீங்க வந்து எலிஜிபிள் உங்களுக்கு வந்து ஐபிஓ கிடைக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஓகே. இந்த ஐபி வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து வந்துரும் அப்படின்ற மாரி மெயில் வரும். இல்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கும் மெயில் வரும். ஓகே. அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா, அப்ளை பண்ண உடனே உங்க அமௌண்ட் வந்து லாக் ஆயிரும். என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து மெயில் வரும். ரைட்? அது. ஸோ தென் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஹோல்டிங்க்கு வந்து வந்துரும். இந்த மாரி ஹோல்டிங்ல வந்து உங்களுக்கு காட்டும். எத்தனை ஐபிஓ இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றது இங்க காட்டும். இப்ப எனக்கு ஸ்டாக் இருக்கு. இந்த மாரி உங்களோட ஹோல்டிங் வந்து இங்க காட்டும். ரைட்? ஸோ நீங்களும் இதே மாரி ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஐபிஓ பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஐபிஓன்னு இல்ல ட்ரேடு, ஸ்டாக் மார்க்கெட் எதுவா இருந்தாலும் சரி. நாங்க பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்றோம். எங்களோட கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத பாருங்க. கிட்டத்தட்ட எங்களோட கம்யூனிட்டில 150 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே டெய்லி லைஃப் லாங் லேர்னிங் கம்யூனிட்டி எங்களோட கம்யூனிட்டி. ஸோ டெய்லி கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிரும். எங்களோட குரூப் லிங்க் வந்து கீழ இருக்கு. எவ்ரி சண்டே வந்து மீட்டிங் இருக்கும். ஓகே. அஸ் அ ஃப்ரீ லைவ் செஷன். ஓகே, எவ்ரி சண்டே 6 பிஎம். ஓகே, 6 பிஎம் லைவ் செஷன் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. எங்களோட குரூப் லிங்க் வந்து கீழே இருக்குது. அதெல்லாம் ஜாயின் ஆகிங்க. எங்களோட கோர்ஸ் டீடைல், எங்களோட கம்யூனிட்டி டீடைல், கோர்ஸ் அப்படியே எங்களோட கம்யூனிட்டி. ஓகே, ஸோ லைஃப் லாங் லேர்னிங் கம்யூனிட்டி, ஸ்டாக் மார்க்கெட் பற்றின கம்யூனிட்டி எல்லாமே. நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன், நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் என்ன ஐபிஓ அப்ளை பண்ணுறேன், இது எல்லாமே என்னோட கம்யூனிட்டிக்கு போயிடும். ஓகே, அவங்க எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்கிறாங்க எல்லாமே அங்கே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து என்னோட ட்ரேட்ஸ் வந்து அங்கே அப்டேட் ஆகும். ஓகே, அதை பற்றி டீடைல் எல்லாமே
கீழே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் கோர்ஸ் டீட்டெயில்னு சொல்லி அந்த டீட்டெயில் வந்து பாருங்கள். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இருக்கும், பெஸ்ட்டான செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறது, ரைட்? ஸோ அதை பற்றி டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐபி அப்ளை பண்ணுறது இப்படி தான், வெரி சிம்பிள். உங்களோட அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும், இல்லை அப்படின்னாலும் மெயில் வரும், ரைட்? அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, வர்ற ஐபிஓ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிடாது அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா Hyundai ஐபிஓ வந்து நமக்கு லாஸ் தான். ஓகே, இதை இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இன்றைக்கி லாஸில் தான் இருப்பாங்க, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ரைட்? அதே மாதிரி டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு. ஓகே, இந்த ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட 2022 சம்திங் 23 வந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஐபிஓ வந்த உடனே, அதாவது லிஸ்ட் ஆன உடனே அந்த ஒரு மந்த்லேயே கிட்டத்தட்ட 200 பாயிண்ட், கிட்டத்தட்ட 16% வந்து அப் கொடுத்துருக்கு. ஓகே, அதாவது லிஸ்டான அந்த மந்தில் மட்டுமே 16%. அதுக்கப்புறம் தான் அடுத்த மந்த்ல தான் டவுனில் போச்சு. ஆனால் அந்த மந்தே வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை எடுத்து இந்த பீப்புள். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பேடிஎம் இருந்தது. ஓகே, இதெல்லாம் நான் வந்து ஐபிஓ வந்தப்போ நான் நோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எனக்கு தெரியுது, ரைட்? இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேறு லெவல் லாஸ். ஓகே, பேடிஎம் இன்னைக்கு வரைக்கும் லாஸில் தான் இருக்குது. ஆரம்பித்து அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு வந்து லாஸ் தான், லிஸ்ட் ஆகி 4-5 மாதத்தில். இது எப்படி சார் 2022 லிஸ்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட 72% லாஸ். ஓகே, இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ஐபிஎஃப்எஸ் அப்ளை பண்ணுறதில்ல, உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஐபி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கம்பெனி வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இருக்குமா அப்படின்றத பாருங்கள். இருந்தது அவங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரியுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ரைட்? அப்படி இந்த மாதிரி லாஸ் ஆச்சு என்ன என்ன பிரதர் ஆகும் அப்படின்னா ஹோல்ட்லேயே இருக்கும், உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட்லேயே இருக்கும். இப்போது இது லாஸ் ஆனதில் பாதி ரெக்கவர் ஆகிருக்கு இல்லையா, இன்னும் மீதி ரெக்கவர் ஆனோடனே இதை வச்சுருக்கவங்க வந்து செல் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட லிஸ்ட்டாக கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. பட் இப்படி தான், ரைட்? ஸோ இதுதான் ஐபிஓ அப்படின்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ புரிஞ்சுன்னு வந்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரும். அதே மாதிரி எவ்ரி சண்டே நம்மளோட செஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீ செஷன்ஸ் இருக்கும். ஸோ மறக்காம அட்டன் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது, குரூப் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.